ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அதே நேரத்தில் லஞ்ச் பாக்ஸ்க்கும் வச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் மசாலா நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா காலையில் சப்பாத்தி பூரிக்கு வச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, மதியம் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடு வச்சு கொடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். காலிஃப்ளவர் மசாலா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம காலிஃப்ளவரை நல்லா பிளான்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் கடாய் வச்சு தண்ணியும் நல்லா கொதிக்குது. மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் வாங்கி சின்னதாகவும் இல்லை ரொம்ப பெருசாகவும் இல்லை மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெட்டி வச்ச காலிஃப்ளவரை இப்போ கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி காலிஃப்ளவர் நல்லா பிளான்ச் பண்ணுறனால உங்களுக்கு 1-2 புழுக்கள் காலிஃப்ளவர் இருந்தாலும் அது செத்து போயிடும். ஈஸியாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு பிறகு காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பக்கத்தில் நம்ம காலிஃப்ளவரை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு கைவிடாமல் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டை நல்லா தட்டி போட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறமும் மாறி அதே நேரத்தில் இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போன பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வந்தோடனே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே இந்த மசாலா பொருட்களை நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடியை போட்டு 4-5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா தலை நல்லா கொதிக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா காலிஃப்ளவரையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவை பார்க்குறதுக்கும் அல்லாட்டி செய்கிறதுக்கும் வேணால் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சப்பாத்தி பூரி அதே நேரத்தில் ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சு மறுபடியும் 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாலாம் காலிஃப்ளவர் உள்ளே இறங்கி காலிஃப்ளவர் நல்லா சுருள வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தோன்னே மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கை நிறைய பொடியாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் தூவி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கணும், அதே நேரத்தில் மதியம் லஞ்சும் அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரொம்ப டென்ஷனாக இருப்போம். அந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் மசாலா நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா காலையில் சப்பாத்தி பூரியோடு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் மதியம் லஞ்சுக்கு தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த காலிஃப்ளவர் மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு துண்டை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு.
கையில் வச்சு நல்லா மசிச்சா நல்ல ஜூஸியாக இருக்குது. நம்ம சேர்த்த மசாலாலாம் காலிஃப்ளவர் உள்ளே இறங்கி ரொம்ப ஜூஸியாக இருக்குது. நீங்கள் சப்பாத்தி பூரியோட கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மசாலா ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.